ஹலோ ஆல், நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ஸ்போன்ஸ் அண்ட் வெல்னஸில் இருக்கிறது நெக்ஸ்ட் போயம் த வின்னர் தான் பார்க்க போகிறோம். இந்த போயம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆக்டிவிட்டி இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாமா? லெட் அஸ் டூ திஸ் ஆக்டிவிட்டிஸ் பிஃபோர் வி ரீட். லுக் அட் திஸ் பிக்சர். இந்த பிக்சர் நல்லா பாருங்கள். இந்த பிக்சரை பார்த்து தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். வாட் ஆர் திஸ் சில்ட்ரன் டூயிங்? இந்த சில்ட்ரன் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. த சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங். Where do you think they are? அவங்க எங்கே இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? They are in a park or large playground. அவங்க வந்து பார்க் இல்லை ஒரு பெரிய பிளே கிரவுண்டில் இருக்காங்க. வாட் இஸ் த டைம் ஆஃப் த டே? இந்த டைம் வந்து என்னவா இருக்கும்? அவங்க விளையாடுற டைம் வந்து என்னவா இருக்கும்? இட் இஸ் ஈவினிங். இது வந்து சாயங்காலம். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2. டிஸ்கஸ் த கிவன் கொஸ்டின் வித் யுவர் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் டீச்சர். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்கள் கிளாஸ்மேட் அண்ட் டீச்சர் கூட தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போறீங்க. யூ மே பிகின் யுவர் சென்டென்ஸ் வித். இந்த சென்டென்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். ஐ கோ டு, I play with, the place I go to for playing, I like playing, sometimes I come back. இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணுறீங்களா? when do you go to play after school? ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கு அப்புறம் எங்கே போய் விளையாடுவீங்க? ஐ கோ டு பிளே இன் த ஈவினிங். நான் வந்து ஈவினிங் தான் போய் விளையாடுவேன். who do you play with? நீங்கள் யாரோட விளையாடுவீங்க? ஐ பிளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸோட தான் நான் விளையாடுவேன். where do you go to play in the evening? நீங்கள் எங்கே போய் விளையாடுவீங்க? ஐ கோ டு த பார்க் இன் தி ஈவினிங் டு பிளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கில் போய் தான் விளையாடுவேன். விச் கேம்ஸ் டு யூ லைக் பிளேயிங்? உங்களுக்கு எந்த கேம் விளையாட பிடிக்கும்? ஐ லைக் டு பிளே ஃபுட்பால் அண்ட் ஹைட் அண்ட் சீக். எனக்கு ஃபுட்பாலும் கண்ணாமூச்சும் விளையாட பிடிக்கும். வென் டு யூ கம் பேக் ஹோம்? நீங்கள் விளையாடிட்டு எப்போ திரும்ப வீட்டுக்கு வருவீங்க? ஐ கம் பேக் ஆஃப்டர் சன்செட். சன்னு வந்து மறைஞ்சதுக்கு அப்புறமா நான் வருவேன். நெக்ஸ்ட் பாருங்க, லெட் அஸ் ரீட். இந்த போயம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஈவினிங்ஸ் வி பிளே பால். ஈவினிங்ல என்ன பண்றாங்க இந்த பசங்க? பால் விளையாடுறாங்க. நெக்ஸ்ட் டு த creek. க்ரீக்னா என்ன? ஸ்மால் ஃப்ளோயிங் வாட்டர் பாடி. இந்த பிக்சர்ல பார்த்தா சின்னதா இங்க ஒரு ஆத்துல தண்ணி போற மாதிரி இருக்குல்ல, அதுதான் க்ரீக்னா என்னது? ஒரு சின்ன வாட்டர் பாடி, தண்ணி வந்து போற இடம். இன் அவர் நெய்பர்ஹுட் ஃபீல்ட்ஸ். நெய்பர்ஹுட் பக்கத்தில் இருக்கிறதால அந்த ஃபீல்டில் தான் அந்த பசங்க விளையாடுவாங்களாம். வி ரன் ஸோ ஃபாஸ்ட். அவங்க ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க எல்லாரும். ஐ காண்ட் ஈவன் கேட்ச் மை பிரீத். என்னால் வந்து எங்கள் மூச்சை கூட வந்து பிடிக்க முடியாது, நிறுத்த முடியாது. எங்கள் மூச்சை கூட நிறுத்தி மூச்சு விட முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் விளையாடுவோம். வென் ப்ளூ டார்க் டர்ன்ஸ் டு பிளாக். அதே மாதிரி லைட்டாக ஈவினிங் இருந்தது வந்து ஃபுல்லாக டார்க்காக மாறுது. நீங்கள் ஈவினிங்கில் பார்ப்பீங்க, ரொம்பவே லைட்டாக இருக்கும் வானம். அதுக்கப்புறம் டக்குனு டார்க்காக மாறிடும்ல, அதுதான் ஈவினிங். நான் என்னது? பிஃபோர் ஃபுல் டார்க்னஸ். வென் ப்ளூ டார்க் டர்ன்ஸ் டு பிளாக்காக மாறிடும். கோல்டு கிராஸ் ஏக்ஸ் அவர் லேட். கோல்டு கிராஸ்னால் என்னது? நீங்கள் புல்ல நடக்கும் போது என்ன ஆகும்? அது வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஈவினிங் ஆக ஆக பனி பெய்யும் போது ரொம்ப சில்லுன்னு மாறிடும். கோல்ட் கிராஸ் ஏக்ஸ் அவர் ஃபீட். அது எங்கள் கால்லாம் வலிக்கும்னு சொல்கிறாங்க. ட்ரீஸ் க்ரீப் க்ளோஸ். அதே மாதிரி இருட்டாக ஆக ஆக மரங்கள்லாம் கிட்ட வந்து பயமுறுத்தும். கம்ஸ் நியரர். கிட்ட வந்து என்ன பண்ணுவோம்? மரங்கள்லாம் பேய் மாதிரி பயமுறுத்துற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல்ல சொல்றாங்க. கேம்ஸ் ஓவர். அந்த நைட் வந்து அந்த விளையாட்டு முடிஞ்சிடுறது. நைட் வின்ஸ். அதே மாதிரி விளையாட்டு முடிஞ்சதுக்கு ஒரு அடையாளமா நைட் வந்ததால நாங்க எல்லாரும் வீட்டுக்கு போறோம்னு சொல்றதுக்காக நைட் வின் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த போயம் எழுதுனது யாரு? ஜார்ஜியா ஹியர்ட் தான் வந்து இந்த போயம் எழுதியிருக்காங்க.